பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் குர்ஆனை கற்றுக்கொள்வோம். தஜ்வீத் பாடம் 9A. சென்றைய பாடத்தில் அரபு எழுத்துக்கள் 29 எழுத்துக்களுக்கு, அதாவது ஃபத்ஹா, கஸரா, லம்மா, அதாவது ஜபரு, ஷேர், பேஷ், இவைகள் பெற்ற நிலையில் எவ்வாறு தனித்தனியே உச்சரிக்கப்படும் என்பதை பற்றி விரிவாக படித்துள்ளோம். இன்றைய 9A பாடத்தில் ஃபத்ஹா பெற்ற நிலையில் அரபு கூட்டெழுத்துக்கள், அதாவது வேறுபட்ட 2 எழுத்துக்களோ அல்லது 3 எழுத்துக்களோ ஒன்றாக சேர்ந்து ஃபத்ஹா பெற்ற நிலையில் வரும் பொழுது எவ்வாறு உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி சற்று பார்ப்போம். முதலாவதாக 2 கூட்டெழுத்துக்கள், அதாவது 2 கூட்டெழுத்துக்கள் வேறுபட்ட எழுத்துக்கள் ஃபத்ஹாவோ ஜபரோ பெற்ற நிலையில் வரும் பொழுது எவ்வாறு உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி இந்த 9A படம் முதலாவதாக காட்டுகின்றது. த ப தப ஜ ஃப ஜஃப ஹ ஜ ஹஜ த خ دخ ر ذ رذ ذ ر ذر ث ذ ثذ ص ش صش و ص وص ل ط لط ك ر كر ي د يد. இவ்வாறு 2 எழுத்துக்கள், அதாவது வேறுபட்ட எழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து ஃபத்ஹா பெற்ற நிலையில் வரும் பொழுது இவ்வாறு உச்சரிக்கப்படும். இதே போலவே குர்ஆனில் ஏனைய எழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து 2 எழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து ஃபத்ஹா பெற்ற நிலையில் வரும் பொழுது இவ்வாறே உச்சரிக்கப்பட வேண்டும். இது போலவே 3 எழுத்துக்கள் ஒன்றாக ஃபத்ஹா பெற்ற நிலையில் வரும் பொழுது இவ்வாறு உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். ஜ ல ச ஜலச ஹ ல ர ஹதர த ர ச درس ش ك ر شكر غ س ل غسل ف ت ح فتح ف ع ل فعل ق ت ل قتل ك ت ب كتب ن ز ل نزل ن ل ر نظر ذ ث ل وسل இவ்வாறு உச்சரிக்கப்படும். இது போலவே குர்ஆனில் ஏனைய இடங்களில் இது போல 3 வேறு எழுத்துக்கள் ஃபத்ஹாவோ ஜபரோ பெற்ற நிலையில் வரும் பொழுது இந்த முறையிலேயே உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். இது போல இன்ஷா அல்லாஹ் 9Bயில்
இது போலவே அதாவது 2 கூட்டெழுத்துக்கள் அதாவது 3 வெவ்வேறு கூட்டெழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து ஷேர் பெற்ற நிலையில் அதாவது கசரா பெற்ற நிலையில் வரும் பொழுது எவ்வாறு உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி விரிவாக 9B பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி